நல்லா தகன்னு மோர் குழம்பு ஹோட்டல் ஸ்டைலில் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? கூடவே இதில் பண்ணக்கூடாத 2 தப்பு என்னங்கிறத வீடியோ எண்டில் சொல்லியிருக்கேன். கண்டிப்பாக ஃபுல்லாக பாருங்கள். நல்லா இலை வெண்டைக்காவை வாங்கி குட்டி குட்டியாக கட் பண்ணி ரோஸ்ட் பண்ணி தனியாக வச்சுக்கலாம். லைட்டாக எண்ணெய் ஊற்றி வதக்கி வச்சுக்கலாம். இதுக்கு முன்னாடி கொஞ்சமாக அரிசி பருப்பு 2யும் ஊற வச்சுக்கோங்க. இது கூடவே 2 பச்சை மிளகா, ஒரு சின்ன துண்டு இஞ்சி, ஒரு 10 சின்ன வெங்காயம், இதை கொஞ்சமாக பேஸ்ட் பண்ணிவிட்டு 1 டீஸ்பூன் சீரகம், கொஞ்சமாக பெருங்காயம், மஞ்சத்தூள் இதெல்லாம் ஒன்றா போட்டு நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சி தனியாக வச்சுக்கலாம். இந்த கலவை தான் குழம்புக்கு இந்த டேஸ்ட் கொடுக்கும். ஹோட்டல் ஸ்டைல்லாம் இப்படி தான் செய்கிறாங்க. இதுக்கப்புறமா ஒரு வடை சட்டியில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி கடுகு, கருவேப்பிலை, சீரகம், நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட்டு இதெல்லாம் சேர்த்து அது கூடவே கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். நல்லா க்ரீமியாக இருக்கணும் மோர் குழம்பு அப்படின்னா தயிரை மிக்சியில் ஒரு க்ரஷ் கொடுத்து எடுத்திங்கன்னா நல்லா க்ரீமியான ஸ்ட்ரக்சருக்கு வந்துடும். இந்த தண்ணி கூட இந்த மோரையும் சேர்த்து நல்லா கொதிக்க விடணும். ஆல்ரெடி நம்ம அந்த அரிசி பருப்புலாம் சேர்த்துருக்கனால கொதிக்க திக்னஸ் வந்துடும். இது நல்லா கொதிச்சுட்ருக்கும் போதே நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிற வெண்டைக்காயும் சேர்த்துடணும். ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் தனியாக இருக்க மாதிரி தான் இருக்கும், போக போக நல்லா திக்னஸ் ஆகிடும். இதில் நம்ம பண்ணக்கூடாத ஒரு மிஸ்டேக் என்னென்னா, நம்ம ஏர்லியாக செஞ்சிட்டோம் அப்படின்னா ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுருங்க. சம்மர்னால் சீக்கிரமாகவே புளிச்சு போயிடுது.